காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடாதுப்பா, காலநிலை அவசர நிலைன்னு சொல்லுங்க, இல்லை காலநிலை ஆபத்து அப்படின்னு சொல்லுங்க, இப்படின்னு சொல்லி பரவலா இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி நிறைய விதமாக பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. என்னடா இந்த காலநிலை மாற்றம்? எல்லாருமே கேட்குற கேள்வி தான். பூமி வெப்பமடையுது, சரி, இந்த பூமி வெப்பமடைகிறதும் காலநிலை மாற்றமும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுலையுமே பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன் அது ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது? இந்த காலநிலை அப்படிங்கிறது எதை குறிக்குது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலநிலை அப்படிங்கிறது புவியா, அதாவது நம்ம சாதாரண நிலப்பரப்பு, இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கிற விண்வெளி, இல்லை அதுக்கு மேலே இருக்கிற எம்டியான பிளேசஸ், இதெல்லாம் சேர்த்து தான் காலநிலை அப்படிங்கிறது வருதா? பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நிகழ்வுகள், குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடை குறைச்சா இங்கே பூமி வெப்பமாகுதல் அப்படிங்கிறத குறைக்க முடியும்னு சொல்கிறாங்களே, ஒரு வாயுக்கும் பூமி வெப்பமடைகிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பூமி அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு கிரகத்தில் தான் மனிதர்கள் எல்லாருமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வேற்று கிரகத்தில் மனிதர்கள் இருக்காங்களா, இல்லை வேற்றுகிரக ஜீவவாசிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பலவிதமான ஆய்வுகள் இருக்குது. அதை பற்றிலாம் நமக்கு இப்போதைக்கு தேவையே கிடையாது. இருக்கிற பூமியை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வியே. ஸோ இந்த பூமி காலையில் சூரியன்லேருந்து பயங்கரமான ஒரு வெப்பம் வருது. அந்த வெப்பம் அப்படியே பூமிக்குள்ளே வருது. இரவு நேரத்தில் சூரியன் இல்லாதனால கொஞ்சமாக குளிர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆனால் எப்படி இந்த குளிர்ச்சி வருகிறது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. கொஞ்சம் யோசித்து பார்த்தா வியப்பாகவும் இருக்கும். கொஞ்சம் நபர்களுக்கு இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்கிற ஒரு யோசனைகள் வரும். நல்லா கவனிச்சிங்கன்னா சூரியனிடமிருந்து நமக்கு வர்றது என்ன? ஆற்றல், வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது வருது. நம்ம முதலே பார்த்த மாதிரி ஒரு சக்தி வேறொரு சக்தியா, இல்லாட்டி ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு ஆற்றல் அப்படிங்கிறது பகிரப்படுகிறது. ஸோ சூரியன்லேருந்து வர்ற அந்த சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிற ஐட்டம், இந்த சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு பகுதி தான் சோலார் ரேடியேஷன். இந்த சோலார் ரேடியேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசிபிள் லைட் இருக்குது, அல்ட்ரா வயலட் லைட் இருக்குது, இன்ஃப்ராரெட் இருக்குது, ரேடியோ வேவ்ஸ் இருக்குது, எக்ஸ்ரேஸ் இருக்குது, காமா ரேஸ் இருக்குது. இப்படி பலவிதமான ஆற்றல் சூரியன்லேருந்து எங்கே வருது? பூமியை நோக்கி வருதுப்பா. இப்படி வரும்போது என்னெல்லாம் நடக்கும்? இந்த விண்வெளி இல்லாட்டி நம்ம பார்க்குற வான்வெளி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நிறைய துகள்கள் இருக்கும், தூசிகள் இருக்கும். இதில் கொஞ்சமாக இந்த சூரிய வெளிச்சம் இல்லாட்டி இந்த ஆற்றல் பட்டு திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆற்றலில் 70% மட்டும்தான் பூமிக்கு வருது. இந்த பூமிக்கு வந்த இந்த ஆற்றல் நேராக நம்முடைய நிலப்பரப்பை வந்து தாக்குகிறது. நம்ம வெப்பத்தை உணர ஆரம்பிக்கிறோம். இதுவரை எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதன் பிறகு இந்த பூமி இல்லாட்டி இந்த நிலப்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலப்பரப்பில் விழுந்த ஆற்றல் அடுத்த வேறொரு ஆற்றலாக மாறி மறுபடியும் எங்கே போகும்? நேராக வான்வெளிக்கே போகும். அது என்ன ஆற்றல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம், அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அகச்சிவப்பு கதிர்கள் வழியாக நிலத்திலிருந்து வேறு விதமான வெப்பம் அப்படியே வான் நோக்கி செல்கிறது. இந்த நேரத்தில் தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். க்ரீன் ஹவுஸ்னால் என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பசுமை குடில், சின்னதாக தக்காளி செடி வளர்ப்பதற்கு இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் வளர்ப்பதற்கு ஒரு கண்ணாடி கூண்டு அப்படிங்கிறது தயார் செய்யப்படும். அந்த கண்ணாடி கூண்டுக்கு வேலை என்ன தெரியுமா? எப்போவுமே வெப்பநிலை அப்படிங்கிறத சீராக வைப்பதற்கு தான். அதாவது அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, சூரிய வெளிச்சத்தை உள்ளே அனுப்பும், அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியில் அனுப்பாது. அதுதான் அதனுடைய வேலை. ஸோ இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம எர்த்தில், நம்ம பூமியிலையும் இருக்குது. இதை செய்கிறது யார்? கண்ணாடியினுடைய வேலையை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படிங்கிறவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. என்ன செய்வாங்க? நிலத்தடியிலேருந்து வர்ற இன்ஃப்ராரெட் ரேஸை எல்லாத்தையுமே விண்வெளிக்கு அனுப்பாமல் அங்கங்கே நம்ம வான்வெளியில் கொஞ்சமாக அந்த கேஸஸ் எல்லாமே இருக்குது. கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், மீத்தேனாக இருக்கட்டும், நீராவியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? இந்த இன்ஃப்ராரெட் ரேஸை கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதாவது வெப்பநிலையை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இப்படி எடுத்து வைக்கிறனால தான் பூமியில் மனிதர்கள் வாழ முடியுது. சப்போஸ் இவங்க மட்டும் எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வெப்பநிலையும் இன்ஃப்ராரெட் ரேஸாக மேலே போயிடும். பூமியில் பெரிய அளவு குளிர் வரும், நம்மளாம் நடுங்கியே செத்து போயிடுவோம். சொல்லப்போனால் நம்ம ஃப்ரீஸ் ஆயிடுவோம், இல்லை நம்மளை யாராவது அமிழ்த்தி கொள்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாமே நமக்குள்ளே வரும். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கிறனால தான் பூமியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எல்லா விஷயமே அளவுக்கு மீறினால் ஆபத்து தான். இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இல்லாட்டி இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறது பூமி உருவானதுலேருந்து ஒரு சீரான நிலைமையில் தான் இருந்துச்சு. 1880 இந்த காலகட்டத்திலலாம் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? ஒவ்வொரு நிறுவனங்கள், ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையுமே உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய அளவு புரட்சி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த புரட்சி வழியாக அடுத்ததாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறோம்.
இப்போதைக்கு ஒரு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் பல மில்லியன் டன் கிரீன் ஹவுஸ் கேஸஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், மீத்தேனாக இருக்கலாம், இல்லை இதே மாதிரியான கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எது வேணாலும் இருக்கலாம். இப்படி பல மில்லியன் டன்னை ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் நம்ம வான்வெளியில் அனுப்பும்போது என்ன நடக்குது? அது எல்லாமே அப்படியே நம்ம பூமியிலேருந்து கொஞ்சமாக மேலே வந்து அப்படியே நிற்கிது. ஸோ இப்போ என்ன ஆகும்? மறுபடியும் சூரிய வெளிச்சம் வருது. சூரிய வெளிச்சம் நம்முடைய நிலப்பரப்பில் 70% படுது. அங்கேருந்து மறுபடியும் அதே வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது இன்ஃப்ராரெட் ரைஸாக மேலே போகுது. இப்போ கூடுதலான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருப்பதால் வெப்பம் அப்படியே தங்கி விடுகிறது. இதனால தான் பூமி வெப்பமடைகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அங்கே கூடங்குளமாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு இடத்துல நடைபெறக்கூடிய அணு ஆயுத சோதனையாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நம்ம ஓட்டுற வண்டிகளாக இருக்கட்டும், இப்படி கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு இங்கே வெளியிடப்படுவதால் என்ன நடக்குது? இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படிங்கிறதுனுடைய அந்த அளவு கூடுது. இதனால் பூமி வெப்பமடைகிறது. இதனால் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வருது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இல்லை விக்கி, இதெல்லாம் பல காலத்தில் நடந்திருக்கு, அந்த வருஷத்துலேயும் மழை அதிகமாக பெஞ்சிருக்கு, இப்போவும் மழை அதிகமாக பெய்கிறது, என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டோம்? ஒரு 1.18 டிகிரி செல்சியஸ் உயர்ந்ததுக்கு இவ்வளோ பெரிய அளப்பறைகள் தேவையா? 1880லேருந்து 2018க்குள்ள பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.18 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருக்கிறது. ஆனால் 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்த போதே மக்காச்சோளம் உற்பத்தி செய்யக்கூடிய அளவு 7% குறைஞ்சிருச்சு. காய்கறிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவு 3லேருந்து 10% குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அந்த 0.5 டிகிரி செல்சியஸ் வேலை செய்யும் போது இன்னும் 2 டிகிரி செல்சியஸ் சராசரி பூமியில் இருக்கக்கூடிய சராசரி வெப்பநிலை உயர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாக யூகிச்சு பாருங்க. இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறேன். முதல்ல பழைய காலத்தில் பெய்த மழைக்கும் இப்போ பெய்கிற மழைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பெய்கிற மழை 2 நாள் பெய்தாலும் ரொம்ப தண்ணீரை வந்து கொட்டிட்டு போயிடுதுப்பா. ஒரு பக்கெட்டை அப்படியே எடுத்து வீசின மாதிரி வந்து இந்த தண்ணீர்லாம் மழையாக பெய்து முடிச்சிருது. ஒரு நாள்லேயே 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர்லாம் மழை பெய்கிறது. மழையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கான காரணமும் இந்த பூமி வெப்பமடைதல் தான். ஒரு வெப்பமான காற்று, மாய்ஸ்டர் அப்படிங்கிற அந்த ஈரப்பதத்தை 7% அதிகமாக உறிந்து வைத்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெப்பக்காற்று 7% மாய்ஸ்டர் அப்படி இல்லைனா ஈரப்பதத்தை அதிக அளவு உறிந்து வைத்திருப்பதால், நம்ம முதலே பார்த்தோம், கிரீன் ஹவுஸ் கேஸ்னால வெப்பக்காற்று அதிக அளவு உருவாகுகிறது. அப்படி உருவாகும் போது அதிக அளவு ஈரப்பதமும் உறிந்தெடுக்கப்படுகிறது. இப்படி அதிக அளவு ஈரப்பதம் உறிந்தெடுக்கப்படுவதால் மறுபடி மழை பெய்யும் போது மொத்தமாக பெஞ்சு முடிஞ்சிடும். அதனால தான் இப்போ இருக்கிற மழை எல்லாமே ஒரு 2 நாள் பெய்தாலும் என்ன நடக்குது? இப்படி சடனாக நிறைய ஒரு ஃப்ளட்டை உருவாக்குது. இப்போ எல்லாத்தையுமே இருக்கிற கேள்வி, இதே கவர்மெண்டால் தடுக்க முடியல விக்கி, யாராவது தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்குறது எனக்கும் கேட்குது. கவர்மெண்ட் இல்லாட்டி நம்மளால் என்ன செய்ய முடியும்? இந்தந்த பருவ காலத்தில் மழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணித்து அதுக்கு தகுந்தது போல் எல்லாமே செய்து வைக்கலாம். ஆனால் இப்போ பெய்வது பருவமழைகள் மட்டும் கிடையாது, அது கூடவே மனிதர்கள் செய்த தவறால், மனிதர்களுடைய பேராசையால் என்ன நடக்குது? வெப்பக்காற்று அதிகரித்து பூமி வெப்பமயமாகுதல் அப்படிங்கிறது கூடி ஒரே நேரத்தில் கூடுதலான மழை பெய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிட்டோம். அதனால தான் சடனாக நடைபெறக்கூடிய இதை எதிர்த்து நம்மளால் போரிட முடியலை. அப்படி இல்லைனா சடனாக நிறைய ஃப்ளட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ தானா விக்கி? இவ்வளோ பிரச்சனை தான் இருக்கா? இதனால் சரி, காற்று சூடாகுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் பனிப்பாறைகள் உருகுது அப்படின்னும் நீ சொல்லியிருக்கியே, இந்த பனிப்பாறைகள் உருகுவதால் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல தான் பனிப்பாறைகள் உருகும் போது, பனிப்பாறைகள் உருகுவதற்கு காரணம் என்ன? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்கள். இந்த பனிப்பாறையிலையும் இதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது உருகும்போது, இது உருகுவதற்கு காரணமே கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அப்படின்னு பார்த்தோம். இது உருகும்போது மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்றவை வெளியிடப்படுகின்றன. ஸோ இது ஒரு லூப்பாக மறுபடியும் செயல்பட தொடங்குகிறது. இந்த லூப்பு தான் நம்ம அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் மரம் வளர்த்தா இதெல்லாமே சரியாயிருமா விக்கி அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. மரம் வளர்த்தால் கொஞ்சம் நம்மளால் இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதை விட கடலை சரியாக நம்ம என்ன செய்யணும்? பராமரிக்கணும். ஏன்னா கடலில் இருக்கக்கூடிய பலவிதமான சின்ன சின்ன உயிரினங்கள் வழியாகத்தான் அதிக அளவு ஆக்சிஜன் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. கடல் தானே 97% நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ சொன்ன. அப்படின்னா கடல்ல இருந்து நிறைய ஆக்சிஜன் வந்திருக்கணும்ல, கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சிருக்கணும்ல. என்ன விக்கி நீ சொல்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சிக்கல் இருக்குது. அதுக்கான காரணமும் நம்ம தான். கடல் பரப்பை நம்ம என்ன ஆக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிலத்தன்மை நிறைந்ததாக மாற்றி வருகிறோம்.
ஸோ இந்த அமிலத்தன்மை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, அதில் இருக்கிற வாயுக்கள், இது எல்லாமே அப்படியே மழையாக கீழே கொட்டும்போது, கடலில் கொட்டும்போது கடல் எல்லாம் அமிலமாக மாறுகிறது. அப்படி அமிலமாக மாறும்போது பவளப்பாறைகளாக இருக்கட்டும், இல்லை இந்த கடலை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய பலவிதமான சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே அழிந்து விடுகின்றன. இப்படி அழிவதால் மறுபடியும் அங்கே ஒரு எக்கோசிஸ்டம் பாதிப்படைகிறது. அப்படி ஒரு எக்கோசிஸ்டம் பாதிப்படைவதனால தான் அடுத்த தலைமுறைக்கு இது பெரிய சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்படுகிறது. இப்போ புரியுதா? பூமி வெப்பமடைதல் அப்படிங்கிறத வச்சு தான் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வருது. இது காலநிலை மாற்றம் கிடையாது, காலநிலை அவசர நிலை, இல்லாட்டி காலநிலை ஆபத்து. மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு தோன்றல் வருது இல்லை? அதுக்காகத்தான் இதை காலநிலை எமர்ஜென்சியாக நம்ம அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் நடக்குமா விக்கி? 2050 2070 கார்பன் நியூட்ரலிட்டிலாம் பல நாடுகள் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது என் காதுக்கும் கேட்குது. நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கார்பன் நியூட்ரலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கார்பன் நியூட்ரலிட்டி சாத்தியமா? கார்பன் நியூட்ரலிட்டி மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையா? இதுக்கு பின்னாடி உலக அரசியல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மை இருக்கா இல்லையா? அடுத்ததா கேள்விகளை விதைச்சிருக்கேன், பதிலை தேடி பாருங்க. இல்லையா நம்முடைய பதிவை கொஞ்சம் பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பலாம். ரொம்ப சிக்கலான மேட்ரை சாதாரணமாக எடுத்து சொல்லியிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இதனுடைய சிக்கல் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.